புதுச்சேரியில் தங்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சிறு வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள அங்காடியில் 100க்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் கடைகள் அமைத்து வணிகம் செய்து வருகின்றனர். இங்குள்ள வியாபாரிகளிடம் புதுச்சேரி வாழைக்குளத்தை சேர்ந்த சகோதரர்கள் அருண் மற்றும் சதீஷ் ஆகியோர் மாமூல் கேட்டு தொல்லை கொடுப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுப்பது, வியாபாரம் செய்யும் இடத்தில் மது அருந்திவிட்டு பெண்களிடம் ஆபாசமாக பேசுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெரியகடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. அருண் சதீஷ்ன்றவங்க ரவுடிஸ் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற கடைக்காரங்கிட்ட எல்லாத்தையும் காசு கேட்டு தகராறு பண்ணுவாங்க. எல்லாரும் கொடுக்குறாங்க. என்கிட்ட வந்து கேட்டதுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னதால இந்த இடத்துல நீ வாட்டர் பாட்டில் போட்டு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. என் பையனையும் எங்க வீட்டுக்கார தகாத வார்த்தையில யூஸ் பண்ணி என்னை ஈர்த்து போட்டுன்னு மன்னிப்பு நான் கேட்க மாட்டேன்னு சொன்னதால உனக்கு வந்து நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் 10 பேரை கூட்டு வந்தாங்க. கடையை விட்டுட்டு போ ஒண்ணு ஓடி போங்க நாய்ங்களா அடிச்சு போடுறா கடவுளை கேட்கறதுக்கு நாதி இல்ல. என்னை ஈர்த்து போட்டு அம்மா அடிச்சு என் பிள்ளைய வெட்டி போட்டுருவேன், குத்தி போட்டுருவேன். என் தையல் எல்லாம் போடுற அளவுக்கு உள்ளேயும் தையல் போட்டு நான் கஞ்சி தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு என் ஆகிட்டான். அதுக்கு போலீஸ்காரங்க எனக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்.